ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 10 வசனம், அல்லாமலும் நம்முடைய அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணின அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாக்கு தத்தம் பண்ணின நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிறவர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு வாக்கருளுகிறார். வாக்கு தத்தம் பண்ணினவராகிய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். புதிய ஆண்டு என்று சொன்னாலே நாம் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதிலே தீவிரமாய் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வாக்கு தத்தங்களை குறித்து ஒரு பரவலான வித்தியாசமான சிந்தனை ஓட்டங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரா? ஏன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரே தேவன் கொடுக்கிற வாக்கு ஏன் ஒவ்வொரு இடங்களில் மாறுபடுகிறது? ஒரே ஆண்டில் ஒரே தேவன் தானே வாக்கு கொடுக்கிறார். ஒரே வார்த்தையை தானே வாக்காக கொடுக்க வேண்டும். இது வேத வசனத்தின்படி சரியானதுதானா இப்படி வாக்கு தத்தங்களை கொடுப்பது என்கிற கேள்வி இன்னைக்கு அநேகர் உள்ளத்தில் இருக்கிறது. இதற்கு வேதத்திலிருந்து நாம் பதிலை காணலாம். என்னோடு கூட நீங்கள் வேதத்தின் பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். அங்கே ஒரே நேரத்தில் தேவன் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை கொண்டு அவருடைய 12 குமாரர்களுக்கும் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரே தேவன் வாக்கு கொடுக்கிறார், ஒரே நேரத்தில் கொடுக்கிறார். 12 வித்தியாசமான பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே வாக்கை கொடுக்கவில்லை, வேறு வேறு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஏன்? தேவன் ஒவ்வொருவரையும் குறித்து வைத்திருக்கிற நோக்கம் வித்தியாசமானது. ஆண்டவர் கொடுப்பது வாக்கு தத்தம் வருஷத்திற்கல்ல, மனிதர்களுக்கு. அவர் மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார், ஆண்டுகளை காலங்களை அல்ல, மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார். மனிதர்களோடு பேசுகிறார், மனிதருக்காக பேசுகிறார். ஆகையினால் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் மனிதர்களுக்கு. நாம் அநேக நேரத்தில் எண்ணி விடுகிறோம், இந்த வருடத்திற்கு இந்த வாக்கு தத்தம் என்று. இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் மனுஷராகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்கிறதை மறந்து போகக்கூடாது. ஒரு வாக்கு தத்தம் அந்த வருடத்தோடு முடிந்து போகிறதில்லை. நீங்கள் வேதத்தை நீங்க படித்து பாருங்கள். இதே தேவன் தொடர்ந்து மோசையை கொண்டு அந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 33ஆம் அதிகாரத்தில் அந்த 12 கோத்திரங்களுக்கும் அவர் வாக்கு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி கொடுக்கிறார்? ஒன்றாக கொடுக்கவில்லை, ஒரே மனிதனை கொண்டு ஒரே நேரத்தில் 12 கோத்திரங்களுக்கு கொடுக்கும் பொழுது வித்தியாசமாக. ஏன்? தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் ஒவ்வொரு குழுக்களை குறித்து, ஒவ்வொரு தனி மனிதரை குறித்து வித்தியாசமாயிருக்கிறது. அவர்களை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தின், திட்டத்தின், தேவ சித்தத்தின் அடிப்படையில் வாக்கு கொடுக்கிறார். ஆகையினால் வாக்கு தத்தங்கள் மாறுகிறது. ஒரு சபையை தேவன் தெரிந்து கொள்ளும் நோக்கத்தின்படி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஊழியத்தை அவர் தெரிந்து கொள்ளும் நோக்கத்தின், சித்தத்தின், திட்டத்தின்படி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையினால் தான் வாக்கு தத்தங்கள் மாறுகிறது. வாக்கு தத்தங்கள் மாறுவது மனித சிந்தை அல்ல, அது தேவனுடைய சிந்தையும் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கமுமாய் இருக்கிறது என்கிறத வேதத்துல காண முடிகிறது. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கை நீங்கள் வேதத்திலே பாருங்கள். ஆபிரகாம் என்னும் தனி மனிதனுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்பதாக அவர் வாக்கு கொடுக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே உன்னை, நான், உன் பெயரை, உனக்கு, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தனி மனிதனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அடுத்து அது 3வது வசனத்தை பாருங்க. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே சந்ததிக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு தனி மனிதனுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒரு சந்ததிக்கு அல்லது ஒரு குடும்பத்திற்கு வாக்கு கொடுக்கிறார், ஒரு சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். வேதத்தை படித்து பாருங்கள். சிறுமந்தையே பயப்படாதே,
இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே. ஆண்டவர் ஒரு கூட்டத்திற்கு, ஒரு சபைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு தனி மனிதன் அந்த தனி மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கிற்கு சொந்தமானவன். அந்த சந்ததி அல்லது அந்த குடும்பத்திற்கு கொடுக்கிற வாக்கிற்கு சொந்தமானவன். ஒரு சபை அல்லது ஒரு தேசத்திற்கு, ஒரு இனத்திற்கு, ஒரு கூட்டத்திற்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஊழியத்திற்கு, அவன் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்கு சொந்தமானவன். இந்த 3 நிலையிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாகிறது. இது வேதத்தின் அடிப்படை. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தின் அடிப்படையிலே வாக்குத்தத்தங்கள் மாறுவது வேதத்தின் அடிப்படையே. தேவன் 3 நிலைமைகளும் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த 2025 6 முடிந்து போவதில்லை. சென்ற ஆண்டு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சென்ற ஆண்டோடு முடிந்து போவதில்லை. ஆபிரகாமுக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல வாக்கு கொடுக்கிறார். அடுத்து 13ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறார். அடுத்து 15ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறார். அடுத்து 17ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறார். அடுத்து 22ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறார். இங்கு அவர் கொடுக்கிற இந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வாக்குகள் எல்லாம் ஒன்றோடு மற்றொன்றோடு தொடர்புள்ளவைகளாய் இருக்கிறது. ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அடுத்த ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அடுத்த ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் ஒன்றோடு தொடர்புள்ளவைகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை மறந்து விடாதிருங்கள். அதை ஒரு பொழுதும் ஒதுக்கி வைத்து விடாதிருங்கள். அந்த ஆண்டோடு முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதிருங்கள். அந்த வாக்குகள் தொடர்கிறவைகள். எதுவரை தொடர்கிறது? நித்தியம் வரை தொடர்கிறது. நம்முடைய தேவன் நித்தியமானவர். அவருடைய கிரியைகள் எல்லாம் நித்தியமானது. தேவன் மனிதனுக்கு ஏன் வாக்கு கொடுக்கிறார்? அந்த மனிதன் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவன். ஆகையினால் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒரு ஆண்டோடு முடிவதில்லை. அவன் நித்தியம் வந்து சேரும் வரைக்கும், அந்த நித்தியம் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் தொடர்கிறது. ஆகையினால் இந்த நித்தியமான தேவனிடத்திலிருந்து வருகிற மாறாத நித்திய வேத வசனங்கள் நம்மை நித்தியம் சேர்க்கக்கூடியவைகளாகையால் அந்த ஆண்டோடு முடிகிறவைகள் அல்ல, அது நித்தியம் வரை வருகிறவைகள். ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்களை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை எப்படி நிறைவேற்றுகிறார்? வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? பெருசா வாக்கு கொடுப்பாரு, ஆனா நடக்கிறது சும்மா ஏதோ நடக்கும். சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காமலும் போயிடும். நாமளும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் நினைக்கிறோம். ஆனா வேதத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிங்க. அதுல 7லிருந்து 11 வரை வாசித்து பாருங்க. வேதத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் காண முடியும். என கண்பானவர்களே, யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சொப்பனத்தில் தெளிவாய், திட்டமாய், தீர்க்கமாய் வாக்கு கொடுக்கிறார். எப்படி? 11 அரிக்கட்டுகள் அவன் அரிக்கட்டை வணங்கி நிற்கிறது. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கி நிற்கிறது. இப்படி அவனுக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறிற்றா? நீங்க சொல்லுவீங்க, அப்படியே நிறைவேறிற்று என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறவில்லை. அது அப்படியே நிறைவேறவில்லை. இவ்வளவு காலம் அப்படியே நிறைவேறிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது அப்படியே நிறைவேறல. வேதத்தை ஒழுங்கா படிச்சு பாருங்க, சரியா தியானிச்சு பாருங்க, அதை கொஞ்சம் கருத்தூண்டி வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. இந்த யோசேப்பு அடிமையாய் விற்கப்படுகிறான். சிறைச்சாலைக்கு பொய் குற்றம் சாட்டப்பட்டு அனுப்பப்படுகிறான். சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுக்கு முன்னே தேசத்தின் அதிகாரியாய், அவன் தேசத்தின் தலைவனாய் உயர்த்தப்படுகிறான். அப்படி உயர்த்தப்படும் பொழுது அங்கே பார்வோன் சொல்லுகிறான், நான் சிங்காசனத்துல மட்டும்தான் இருப்பேன், ஆனா உன்னுடைய வார்த்தையின்படிதான் எல்லாரும் தங்க கையையோ காலையோ அசைக்கணும், நாக்கையோ நீட்டணும். இல்லாம அவர்கள் என்ன செய்யக்கூடாது? நாவையும் அசைக்க கூடாது, கையையும் நீட்டக்கூடாது, காலையும் அசைக்க கூடாது. எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான், எல்லாரும் தெண்டனிட்டு பணியணும்னு. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் மேல பொய் குற்றம் சொன்ன போத்திபாரின் மனைவி தெண்டனிட்டு பணிந்திருப்பாளா?
மனைவியினுடைய சொல்லை கேட்டு இவனை சிறைச்சாலையில் போட்ட போத்திபார் பணிந்திருப்பானா? 2 ஆண்டுகள் மறந்து போனானே பானபாத்திரக்காரன், அவனும் பணிந்திருப்பானா? அப்போ இதெல்லாம் சொப்பனத்துல தெரிஞ்சுதா? தெரியல. போத்திபார் வணங்குவான், போத்திபார் மனைவி வணங்குவாள், மறந்த இந்த பானபாத்திரக்காரன் வணங்குவான், எகிப்து தேசத்துல உள்ள எல்லாரும் வணங்குவாங்கன்னு தெரிஞ்சுதா? சொப்பனத்துல அது சொல்லப்படல. 7 வருஷம் செழிப்புல இது நடக்கு. 7 வருஷம் செழிப்பு முடிஞ்சு 7 வருஷம் பஞ்சம் ஆரம்பிக்கு. எல்லா தேசத்துக்கும் ஒரு செய்தி வருது, எகிப்துல தானியம் உண்டுன்னு. எல்லா தேசத்துல உள்ளவங்களும் வந்து எகிப்துல வந்து தானியம் வாங்க வராங்க. இப்ப யார் வணங்குறா? எல்லா தேசத்துல உள்ளவங்களும் வணங்குறாங்க. செழிப்பு வந்தா ஒரு தேசம் வணங்கும், பஞ்சம் வந்தா எல்லா தேசமும் வணங்கும். இப்படி தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். சூழ்நிலைகள் எதிரிடையாய் இருந்தாலும் அவர் செய்கிறவைகள் பெரியவைகளாய் இருக்கும். இதுக்கு நடுவுல அங்க யார் வந்து வணங்குகிறா? அவனுடைய குடும்பம் வந்து வணங்குகிறது. அப்போ ஆண்டவர் சொன்னது சின்ன காரியம்தான், குடும்பம் வணங்குன்னு. தேசமும் தேசங்களும் வணங்க வைக்கிறார். இதைத்தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே கிரியை செய்கிறவராகிய அவருக்கு. நம்ம ஆண்டவர் சிறுசா வாக்க சொல்லிட்டு பெருசா செய்வார். மனுஷன் பெருசு பெருசா சொல்லிட்டு சிறுசா செய்துட்டு ஓடிடுவான். ஆனா தேவன் அப்படி கிடையாது, சிறுசா சொல்லிட்டு பெருசா செய்வார். இதைத்தான் ஆண்டவர் யோசேப்பு வாழ்க்கையில செய்தார். சொன்னது அப்படியே நிறைவேறல, அதை காட்டிலும் அதிகமாய் அதிகமாய் மிகவும் அதிகமாய் நிறைவேறிச்சு. அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் வாக்க நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லிய இவைகளை எல்லாம் நீ கேட்டு அவைகளின்படி செய்ய நீ கவனமாயிருப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும், உன்னை பூமியிலே மேன்மையாக வைப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் அப்படி வாக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா நம்ம ஒண்ணு செய்யணும். எனக்கு அன்பானவர்களே, என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். கீழ்ப்படிய மறந்தோம்னா ஆண்டவர் வாக்கை நிறைவேற்ற முடியாது. 2வது வேதத்தை படிச்சு பாருங்க, 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1. அங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. சில நேரத்துல ஆண்டவர் என்ன செய்வார்னா சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில விடுன்னு சொல்லுவார். அவைகள் நன்மையானவைகளாய் தெரியலாம், நமக்கு முக்கியமானவைகளாய் தெரியலாம், நமக்கு பயனுள்ளவைகளாய் தெரியலாம். ஆனா ஆண்டவர் விடுன்னு சொல்லுவார். ஆண்டவர் வேண்டான்னு சொல்றத வேண்டான்னு சொல்லணும். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் பெற்றுக்கொள், வேண்டும் என்று சுதந்திரித்துக்கொள் சொல்றத வேண்டும் என்று சொல்லணும். ஆண்டவர் நோ சொன்னா நீங்களும் நோ சொல்லணும். ஆண்டவர் எஸ் சொன்னா நீங்களும் எஸ் சொல்லணும். ஆண்டவர் நோ சொன்னா நானும் நோ சொல்லணும். ஆண்டவர் எஸ் சொன்னா நானும் எஸ் சொல்லணும். இந்த அனுபவம் இருந்தாதான் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியும். 3வது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசிகள் நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். பரிசுத்தமுள்ள தெய்வன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் பரிசுத்தமுள்ள வார்த்தைகள். அவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் மட்டுமல்ல, பரிசுத்தமுள்ள வார்த்தைகள். பரிசுத்தமுள்ள தெய்வன் தம்முடைய பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்துல வளராம பெருகாம பரிசுத்தத்துல கீழே நோக்கி போனோம்னா அவர் நிறைவேற்ற முடியாது. அவர் அதை செய்ய மாட்டார். அடுத்து 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நமக்குள்ள இந்த வசனத்தை தொடங்கி விட்டா சொல்லிடுவோம். என்ன தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதேன்னு சொல்லிடுவோம். ஆனா அதுல முன்னால ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதை கவனிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறதுனா
நம்ம மூலம் தேவனுக்கு மகிமை உண்டாகிறதுக்கு, நம்மள பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்ல. நம்ம அப்படி உயர்ந்துட்டோம், வளர்ந்துட்டோம், பெரிய ஆளு ஆயிட்டோம், ஆண்டவர் வாக்கு கொடுத்து நம்மளை அப்படி ஆக்கிட்டாரு, பாத்தீங்களா எப்படி இருக்கும் பாத்தீங்களான்னு பெருமை அடிக்கிறதுக்கு இல்ல. தேவன் மகிமைப்படணும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் எனக்கு வாக்கு தத்தங்கள். அவருடைய நாமம் உயர்வதற்கு வாக்கு தத்தங்கள். இப்படி நம்ம வாழ்க்கையில நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அது பெருகும். பெருகுகிறது மட்டுமல்ல, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் அதை செய்து முடிப்பார். அவர் அப்படி செய்து முடிப்பார். அப்படி அவர் செய்து முடிக்கிறதற்கு அவருடைய கரத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கரத்துல நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். நம்ம வாசித்தேயர் 10:23 சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுள். சில நேரம் தாமதங்கள் வரலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில 17 வயதுல கொடுத்த வாக்குத்தத்தம் 40 வயதுல தான் நிறைவேறுகிறது. ஆபிரகாம் வாழ்க்கையில 75 வயதுல கொடுத்த வாக்குத்தத்தம் 100 வயதுல தான் நிறைவேறுகிறது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட தாமதங்கள் வரலாம். இந்த தாமதங்களின் நடுவிலையும் அசைவில்லாமல் உறுதியாய் இருந்தா தேவன் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் தம்முடைய வல்லமையின்படியே நம்ம மத்தியில கிரியை செய்வார். அவர் இந்த வாக்குகளை இந்த ஆண்டுல உங்களுக்கு கொடுத்த வாக்கு மட்டுமில்ல, கடந்த காலங்கள்ல, கடந்த ஆண்டுகள்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரை கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் மறைவாம நினைவு கூறுங்க. அதனாலதான் பக்தர் 119வது சங்கீதத்துல இப்படி ஜெபிக்கிறார், தேவரீர் நீர் அடியேனை நம்ப பண்ணின உமது வாக்கை அடியேனுக்காக நினைத்தார். ஆண்டவர் நம்மை நம்ப பண்ணின இந்த வாக்கு தத்தங்களை அவரை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வர அவர் தந்த வாக்கு தத்தங்களை மறக்காம செய்வீங்களா? உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க சந்ததியில, உங்க சபையில, உங்க ஊழியத்துல இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறத, மிகவும் அதிகமாய் நிறைவேறுகிறத, நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் நிறைவேறுகிறத அனுபவிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.